வணக்கம் நண்பர்களே. பிரான்சுக்கு புதுசா வர்றவங்க மனசுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி, காஃப் அப்படின்னா என்ன? இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிமையா, தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஃப்னா என்ன? காஃபோட முழு பெயர் கேஸ் d'Allocation ஃபேமிலியால். இது பிரான்ஸ் அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான அமைப்பு. தகுதியுள்ள குடும்பங்களுக்கும், தனிநபர்களுக்கும் பல்வேறு நிதி உதவிகளை வழங்குறது தான் இதோட வேலை. இது மூலிமா என்னென்ன உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா 4 விஷயங்கள சொல்லலாம். அதில முதலாவது ஏபிஎல், அதாவது பிரான்ஸ்ல தங்கி படிக்கிற மாணவர்களுக்கும், வேலை செய்றவங்களுக்கும் அவங்களோட வாடகையில ஒரு பகுதிய இந்த காஃப் ஏத்துக்கும். அடுத்ததா குழந்தைகளுக்கான உதவி. குழந்தை பிறப்பு மற்றும் அவங்களோட பராமரிப்பிற்கான உதவிகள். அடுத்ததா குடும்ப நிதியுதவி, ஃபேமிலி அலவன்ஸ்ன்னு சொல்றாங்க. குடும்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வழங்கப்படும் தொகைகள் தான் இது. வருமான அடிப்படையிலான உதவிகள், அதாவது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் பிற நிதி உதவிகள். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன உதவி கிடைக்கும், எவ்வளவு தொகை கிடைக்குங்கிறது உங்களுடைய குடும்ப நிலை, வருமானம் மற்றும் நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டு வாடகையை பொறுத்து மாறும். அனைவருக்கும் ஒரே மாதிரியான அலவன்ஸ் கிடைக்காது. சரி, இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? பிரான்ஸ்ல சட்டப்பூர்வமா வசிப்பவர்கள் இதோட தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சா தாராளமா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, கேஃப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாவே சுலபமா விண்ணப்பிக்க முடியும். www.caf.fr அந்த வெப்சைட் மூலியமா நீங்க விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள ஆன்லைன்ல நம்ம அப்லோட் செஞ்சா போதும். அவங்க நம்ம தகவல்கள சரிபார்த்துட்டு, தகுதி இருந்தா நமக்கான உதவித்தொகையை வழங்க ஆரம்பிப்பாங்க. காஃப் பத்தின ஒரு பேசிக் ஐடியா இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல வீட்டு வாடகை உதவிக்கு ஏபிஎல் ஆன்லைன்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பிரான்ஸ்ல இருக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.